ஜனநாயக கூட்டணியின் சார்பாக கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற ஐயா ஜி.கே. வாசன் ஆதரவு பெற்ற மற்றும் கூட்டணி தலைவர்கள் அண்ணாமலை மற்றும் அனைத்து தலைவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக நான் தூத்துக்குடி நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகின்றேன். தூத்துக்குடி நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் எந்த ஒரு திட்டங்களையும் தூத்துக்குடிக்கு கொண்டு வரவில்லை. மாறாக அவர் மந்திரிகளை வைத்தும் அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் இருந்தார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மழை வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்ட பொழுது 3 நாட்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. அதற்கு பின்னால் 3 நாள் கழித்து தான் மோட்டார்களை கொண்டு வந்து தண்ணீரை இறைக்கின்ற வேலையை ஆரம்பித்தார்கள். இது ஒரு அவர்களின் செயல்படாத காரணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். மேலும் இதுபோல தூத்துக்குடிக்கு தேவையான எத்தனையோ திட்டங்களை அவர்கள் நினைத்தால் கொண்டு வந்திருக்கலாம். கடந்த 5 ஆண்டுகளிலே எந்த ஒன்றுமே கொண்டு வரவில்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே ஆயிரக்கணக்கான கோடி தூத்துக்குடிக்கு வரப்பட்டது. அதை தேவையில்லாமல் மக்கள் நல பணிகளுக்கு இல்லாமல் தேவையில்லாமல் விரயம் செய்கின்ற ஒரு வேலையைத்தான் அவர்கள் செய்தார்கள். என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக்கினால் தூத்துக்குடி மக்களுக்கு தேவையான தூத்துக்குடி தொழில் சார்ந்த நகரமாகும். இந்த மாவட்டத்திற்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற நல்ல முறையில் இயங்குகின்ற தொழிற்சாலையை கொண்டு வர பாடுபடுவேன் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை மக்கள் தேர்ந்தெடுத்தால் விமான நிலையத்திலே சர்வதேச விமான நிலையமாக அனைத்து நாடுகளுக்கும் விமானங்கள் வந்து செல்கின்ற அளவிற்கு பாரத பிரதமரிடம் பேசி நான் ஏற்பாடு செய்வேன் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரையிலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சென்னைக்கு மட்டுமே சென்று கொண்டிருக்கின்றது. அதை நான் வட மாநிலங்கள் அனைத்துக்கும் இந்தியா முழுமைக்கும் தூத்துக்குடியிலே இருந்து அனைத்து பகுதிகளுக்கும் ரயில் சென்று புறப்பட்டு செல்கின்ற அளவுக்கு நான் மக்களுக்காக நான் போராடி வாய்ப்பை பெற்று தருவேன் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வெற்றி அவகாசமாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளரும் 2 திராவிட கட்சிகளும் இந்த தேர்தலிலே டெபாசிட் இழப்பார்கள்.